என்னாலும் உலகை தமிழுக்குள் வளைத்திருப்போம். வாழும் காலம் வரை என் உயிருள்ளவரை என் நாவி நிலைத்தவளாம். மண்ணுயிருக்கு தாயலாம் எம் தமிழ்த்தாயை வணங்கி அவையோருக்கு சொல்கிறேன் தமிழ் வணக்கம். ஞான தகுப்பனாம் எம் வள்ளுவ பெருந்தகை தந்த வள்ளுவத்தின் வழியே வாய்மை குறித்து வாய் சொல்லாட வந்துள்ளேன். நான் உங்கள் கா. யஷ்வந்த் கோபால். இந்த உலகில் சத்தியத்தின் சார்பில் மட்டுமே நம்பி ஓர் நூல் உண்டென்றால் அது வள்ளுவன் தந்த வள்ளுவமே. உலக அறிவின் உயரத்தில் ஓர் ஆதினத்தின் அடையாளமாக திகழ்வதும் வாய்மொழிவேந்தன் எழுத்தை முப்பால் தான். வள்ளுவனின் மூளை சற்றே நான் பருகி வாய்மை குறித்து பகிர்கிறேன். சுட்டு காய்ச்சிய புண்ணிலிருந்து மாசுகள் ஒழுகி குழந்தை ஒழுகி ஓடுவது போல வள்ளுவரின் பேரறிவு வாழ்க்கையின் அறியாமை அழுக்கை அகற்ற வல்லது. ஆம், வள்ளுவர் நமக்கு வாய்மை என்றால் என்னவென்று சொல்கிறார் தெரியுமா? வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். அதுவா எவர் ஒருவரையும் மனம் நோகாத தீய வார்த்தை பேசாமல் இருந்தாலே போதும், அதுவே வாய்மை என்கிறார். இதை விட வாய்மைக்கு விளக்கம் வேண்டுமா என்ன? இன்னுமாக சொல்கிறேன் கேளுங்கள். மனதோடு எவனொருவன் வாய்மையோடு வாழ்கிறானோ அவனை வள்ளுவன் தான தவம் செய்பவனை காட்டிலும் உயருடையவன் என சுட்டுகிறார். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவர் குறிப்பது உடலின் அழுக்கை போக்க நீர் போதும், உள்ளத்தின் தூய்மை வாய்மையால் மட்டுமே அமையும் என்கிறார். பொய்யை கூட ஓரிடத்தில் மெய் என்கிறார். வாய்மை என்கிறார் எங்க தெரியுமா? எவருக்கேனும் குற்றம் களைந்த நன்மை ஏற்படும் என்றால், எவருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது என்றால் பொய்யை கூட மெய்யாக ஏற்கலாம் என்கிறார். பொய்மையும் வாய்மை இடத்தை புரைத்தீர்ந்த நன்மையும் பயக்குமெனின் என்பதே அவ்வாக்கு. இன்னும் ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்ளவா? சான்றோர் எனப்படுவர்கள் யாராம்? பொய்யை பேசாதவர்கள் தான் சான்றோராம். வாழ்வினில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ வளம்பலம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வள்ளுவன் நமக்கு காட்டும் உடைமைகள் 10 வழுவாமல் கடைபிடித்தால் அதுவே உன் உயிருடலுக்கு சொத்து. ஒழுக்கமுடைமை, புரைவுடைமை ஓங்கினால் உலகை ஆளலாம். அன்புடைமை, அறிவுடைமை, ஆழ்மனம் கொண்டால் ஆழ்வினை உடைமையை நீ ஆட்சி ஆளலாம்.